ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணேன். அதை வந்து எதுக்கு அந்த போர்ஷன்ஸ் வச்சாங்கன்றதை செகண்ட் ஹாஃப் கன்வே பண்ணியிருக்காங்க. அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. ஓவராலாக நல்லா இருக்குது படம். என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ வந்து அன்கண்டிஷனல் லவ் அதை பற்றி தான் சொல்ல வராங்க. ஓகேவா? இப்போ 2 பேர் லவ் பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்கள வந்து நம்ம அன்கண்டிஷனலாக எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சதை பண்ண சொல்ல, அவங்க அந்த தாட்ஃபுல்னஸோடு இருக்க சொல்ல, அது மற்றவங்களுக்கு வந்து அது புரியுன்றதை தான் கன்வே பண்ணியிருக்காங்க. புதுசாக இருக்குன்னா இந்த லவ் கன்வே பண்ணியிருக்க விதம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸ்டோரி நல்லா இருக்குது, அதை நான் கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. இன்னசென்ட்டாக நடிக்கிறதா இருக்கட்டும், காமெடி பண்ணுறதா, எல்லாமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. வாவ் ஃபேக்டர்னா லவ்வை கன்வே பண்ண விதம் அது வந்து சூப்பராக இருக்குது. அது அவர் விஜய் ஆண்டனி வந்து செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த கன்வே பண்ணுற விஷயத்தில் அவர் வந்து நடிக்கிறதா இருக்கட்டும், அந்த லவ்வுக்காக நடிக்கிறதா இருக்கட்டும், இன்னசென்ட்டாக நடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டில் ஃபைட் சீன்ஸும் நல்லா பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்டாக ஒருத்தர் வருவார், ஹீரோயின் ஃப்ரெண்டாக, அவர் தான் டைரக்ட் பண்ணுவார் செகண்ட் ஹாஃபில். அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஒர்த் வாட்சிங். படம் நல்லா இருந்துச்சு படம். லவ் சப்ஜெக்ட் தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஹீரோ ஹீரோயின் 2 பேர் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. இல்லை, இப்போ லேட்டஸ்ட் மூவிக்கு இது ஒரு 80% நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்ன செம்மையாக இருந்துச்சு. லவ் ஸ்டோரி, சூப்பர் லவ் ஸ்டோரி தான், நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் சீன்லாம் வந்து கண்ணை கலங்கிருச்சு. செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். என்டையர் மூவி வாஸ் சூப்பர். பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் கொஞ்சம் கூட போர் அடிக்கல. என்டையர் மியூசிக் வாஸ் சூப்பர். என்டையர் அந்த கோ-ஸ்டார்ஸ் எல்லாருமே சூப்பர். விஜய் ஆண்டனி சாரோட கம்பேக்கு செம்ம. we really love you sir, விஜய் சார். உங்களோட கம்பேக், அந்த ஒவ்வொரு வேர்ட்ஸ், ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லாமே I love him a lot. And new director sir விநாயக் சாருக்கு பெரிய பெரிய congrats, and music director பரத் சாருக்கு ரொம்ப congrats. இதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வரணும், வாழ்த்துக்கள். மூவி ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ். மூவியில் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக இருக்குது. எல்லாம் பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான். விஜய் ஆண்டனி சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மிர்லானியும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. 2 பேரோட ஆக்டிங் வெரி நைஸ். ஃபேமிலியாக நல்லா பார்க்கலாம். ஃபேமிலி ஓரியன்ட் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். அதாவது கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, பசங்க எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் 2 பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இன்னொன்று என்னதானா, அந்த எடிட்டிங்லேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புரிஞ்சிச்சு படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று அந்த விஜய் ஆண்டனி நடிச்சதும் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஜனனின்னு ஒரு கேரக்டர் வருதுல்ல, ஜனனின்னு ஒரு கேரக்டர் வந்திருக்கு. அதை பார்க்கவும் தான் எனக்கே அழகு வந்துருச்சு. ஏன்னா அப்படி ஒரு ஃபீலிங்ஸு விஜய் ஆண்டனி கொடுத்துருக்காரு. அதுவும் அது நடிக்கிற மாதிரியே இல்லை, செம்மையாக நடித்தார். அது ரியலாக வர மாதிரியே ஃபீல் பண்ணிக்கிட்டே நடித்தார். ஆனால் வைஃப்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க தான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாங்க. ஆனால் நல்லா நடிச்சிருந்தாங்க 2 பேருமே. செம்மையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகேன்ற மாதிரி இல்லை, செம்மையாக இருந்துச்சு. நிறைய தடவை பார்க்கலாம். ஒரு 1000 10,000 வாட்டி கூட பார்க்கலாம். செம்மையாக பண்ணியிருக்காரு. It was actually an awesome movie. எல்லாரும் அவங்க ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், யாருமே மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் என்ன புது பர்சன் என்ன எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு நெகட்டிவ்லாம் இல்லாமல், believe in Bharat and Vinayak, and please come and watch this movie and make it a big success. Thank you. ஃபேமிலியாக வந்து பாருங்கள். It's a family entertainer. Love, நம்பிக்கை, emotion, drama, comedy and everything is there. So எப்படி சொல்கிறது, ஆல் இன் ஒன்னுன்னே சொல்லலாம். எல்லோரும் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். awesome. Vijay Antony sir has done his best movie, and after so lows and some நிறைய losses in his personal life, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி, this is a big movie. Thank you. Thanks.
நல்லா இருந்துச்சுங்க. எப்படி ஆச்சு படம்? சூப்பரா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி மூவி தான், ஃபேமிலி எல்லாரும் பார்க்கலாம். லவ் தான். சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபேமிலிக்கான படம் தான். லவ் தான். லவ் எப்படி நம்பணும் அப்படின்றது தான். எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. லவ் சீன்ஸ் தான் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. ஒரு பொண்ணு வந்து எப்படி ஃப்யூச்சரில் கூட ஹஸ்பண்ட் இருந்து எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு இருந்துச்சு படம். நைஸ். என்ன சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு மூவி. நல்லா டச்சபிளாக நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி சைட், ஒய்ஃப் சப்போர்ட்டு, சிஸ்டர் சப்போர்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு படம். ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.